குட் ஈவினிங் அயன் காம்ப்ரேட்ஸ், இரும்பு தோழர்களே, மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன டாபிக்னா பைசப்ஸ், ஆர்ம்ஸோட பைசப்ஸ். நேற்று ட்ரைசப்ஸ் பார்த்தோம், இன்னைக்கு பைசப்ஸு. பைசப்ஸில் மிஷினில் செய்கிற எக்ஸசைஸ் ஒரு 10 எக்ஸசைஸ் மிஷினில் இருக்குன்னு வைங்க. மேனுவலாகவும் இருக்குது, மிஷின்லேயும் இருக்குது. இந்த மிஷினில் செய்கிற எக்ஸசைஸை இன்னைக்கு பார்ப்போம், நாளைக்கு வந்து மேனுவலாக இருக்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில நல்ல பைசப்ஸ், வேர்ல்டு லெவலில் யார் பெஸ்ட் பைசப்ஸ் வச்சுருக்காங்கன்றத சில படங்களை உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும். பைசப்ஸ்னால் என்ன சொல்கிறேன்னா, விச் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மசில்ஸ், 2 தசைகளையும் சேர்ந்தது தான் பைசப்ஸ். ஒரு கோழி குண்டு மாதிரி இருக்கும், ஒரு கார்க் பால் மாதிரி இருக்கும், ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதில் நல்ல பெஸ்ட் பைசப்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சில பிக்சர்ஸை காமிக்கிறேன். ஓகே, பாருங்க. பைசப்ஸு நான் ஏற்கனவே சொன்னபடி அர்னால்டு, இவர் உங்களுக்கு தான் தெரியும், சூப்பர் ஸ்டார் அர்னால்டு. அவருடைய பைசப்ஸு 22.5 இன்ச்சு இந்த பைசப்ஸு. அந்த டைமில் வந்து 22 இன்ச்சுன்னு சொன்னப்போ 1967 68களில் நம்ப மாட்டேன்ட்டாங்க. இன்னும் 22 இன்ச்சு ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ இவர் வந்து ஜிம்மி கார்சன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர். இவர் வந்து ஜோ வெய்டர், அர்னால்டை உருவாக்கினவர் ஜோ வெய்டர். இவர் தான் பாடி பில்டிங் பிதா மகன். உலக ஆணவ சங்க இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பாடி பில்டிங்கை வந்து உருவாக்குனவர் நம்ம ஜோ வெய்டர். பாருங்க இவ்வளோ கம்பீரமாக இருக்காருன்னு பாருங்க. அவர் முன்னாடி இப்போ வந்து அர்னால்டை வந்து மெஷர் பண்ணுறாங்க. 22 இன்ச்சு உண்மைதானா? ஏன்னா சில பேர் பின்னாடி ஒரு கட்டையில் ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு டேப்பை சுற்றி 22 இன்ச்சு இருக்குது அப்படின்றாங்க. பாருங்க, ஜிம்மி கார்சோன்றவர் எடுக்கிறாரு அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை பாருங்க. சாதாரண உண்மையிலே 22 இன்ச்சு அர்னால்டுக்கு. அந்த பைசப்ஸ் பீக்கை பாருங்க. ஏன் இந்த இவர் இப்போ ஏன் இப்படி நம்ம ஆந்தட்டிகேட்டடாக இந்த இது உண்மைதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸு ப்ரெஸ் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, பத்திரிகை நிருபர்கள் வந்து உண்மையை தான் அவங்க ஏற்றுக்குவாங்க, அவங்க பொய்யை சொல்ல மாட்டாங்க. 22 இன்ச்சு ஆம்ஸு, இது 22 இன்ச்சு ஆம்ஸு அப்படின்னா 22ன்னு உண்மையை ஒத்துக்குவாங்க. அவங்க இல்லைன்னா இது பொய், யாருனாலும் ஏமாத்துறாருன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் நிருபர்களில் கேமராமேனை வச்சு இதை ப்ரூவ் பண்ணுறாங்க. பாருங்க, ரைட். இது வந்து ஆல்பர்ட் பெக்கில்ஸ் ஒரு கருப்பு இன பாடி பில்டரு, பார்படாஸ்காரு. அதாவது அமெரிக்கன் கிடையாது, இவர் வந்து பிரிட்டிஷ் பாடி பில்டரு. இந்த படம் எடுக்கும்போது 1985 எடுத்திருக்காங்க பாருங்க. 1985 எடுத்த படம். இவர் 1930 பிறந்திருக்காரு. அப்போ இவருக்கு வயசு பாருங்க 55 வயசு. 55 வயசுல எப்படி இருக்கு பாருங்க பைசப்ஸ். அப்படியே பாருங்க, எப்படி கலர்லையும் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்லையும் இருக்கு. நான் வந்து இதை ஃபோட்டோ காப்பி எடுத்தேன் பாருங்க, ஓரளவு தான் விசிபிளாக இருக்கு. பைசப்ஸ் வந்து பீக்குன்றதுக்கு இது ஒரு அடையாளம். எப்படி பீக்காக இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஒரு சிலருக்கு அமையணும். அட்டகாசமாக இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக பைசப்ஸ் பீக்குது. ஓகே, ஆல்பர்ட் பெக்கில்ஸ் 55 வயது. இந்த இதில் இவர் அந்த 1985 லீகேனியோட காம்பீட் பண்ணி மிஸ்டர் ஒலிம்பியாவில் செகண்ட் வந்தார். இவர் மிஸ்டர் ஒலிம்பியாவில் செகண்ட் வந்தார். அப்போ வந்து இவருக்கு 55 வயசு. 20 வயசுக்காரங்களோட காம்பீட் பண்ணாரு. ராபி ராபின்சன் பென்சில்வேனியாக்காரு. சின்ன வயசுலேயே அடிதடி அப்படின்னு சண்டைன்னு கொஞ்சம் பேர் போனவர். ஒரு கேங்ஸ்டர் குரூப்ல இருந்து தப்பிச்சு பாடி பில்டர் ஆனவர். ரொம்ப அருமையான பாடி பில்டர். பிளாக் பிரின்ஸ், கருப்பு இளவரசன்றாங்க, கருப்பு வைரம். பாடி பில்டிங்ல ஒரு கருப்பு வைரம். எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. பைசப்ஸ் வந்து இவருக்கு பீக்கு. இந்த பீக் வந்து உங்களுக்கு வந்து இந்த போட்டோவில் அவ்வளோவா தெரியாது. நான் தனியாக இன்னொரு படத்தில் காமிக்கிறேன். அந்த தனியாக இருக்கிற படத்தில் வந்து நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள். இது வந்து ஒரு அருமையான ஒரு ஃபிசிக்கு. ஓகே, பைசப்ஸ் தனியாக காமிக்கிறேன். நான் சொன்ன காமிச்சேன்ல, ராபி ராபின்சன் பைசப்ஸை பாருங்க. இது ஒரு பக்கம் இருந்தது. என்னுடைய புக்கில் இருந்து கிழிச்சு நான் இதை ஒரு பேப்பரில் ஒட்டியிருக்கேன். பைசப்ஸ் பீக்கு பாருங்க, எப்படி ஒரு கார்க் பால் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஒரு மற்ற டபுள் பைசப்ஸாக காமிக்கும்போது வராது, இண்டிவிஜுவலாக க்ளோஸாக காமிக்கும் போது தான் வரும். ஆனால் இந்த ஃபோட்டோகிராஃபியில் என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, என்னை பொறுத்தவரையில் ஒரே ஒரு கருப்பு நிற பாடி பில்டருக்கு பேக்ரவுண்டில் கருப்பு வச்சுருக்கான் பாருங்க. வேற ஒரு கலரில் இருந்தால் நல்லா விசிபிளாக இருக்கும், தெரியும். பின்னாடி ஒரு சீசோரு, பின்னாடி ஒரு எல்லோ கலரு, ஒயிட் கலர் இருந்தால் இந்த பீக் தெரியும். எப்படி இருக்கு பாருங்க. பைசப்ஸ் பீக்கு பாரில் அடிக்கிறாரு பாருங்க. அதே ராபி ராபின்சனுடைய படம் தான் நான் சொன்னேன்ல,
22 இன்ச்சு ஆர்ம்ஸு, ஐசோலேஷன் பிரின்சிபல். ஒரு பெஞ்சில் படுத்துட்டு இதே மாதிரி தான் ஒரு 2 பேஜில் இருந்து கிழிச்சு ஒட்டியிருக்கேன் நான். என் புக்கில் இருந்து ஒட்டினது தனி படமாக கிடைக்கல, வீடியோ இதில் கூட கிடைக்கல, ஃபோட்டோஷாப்பில் கூட கிடைக்கல. ஐசோலேஷன் பிரின்சிபல்னா ஒரு கையில் போடுறது, தனிமைப்படுத்தி போடுறது. லெஃப்ட் ஒன்றில் 10 போடுறது, அடுத்து ரைட்டில் போடுறது. மிஸ்டர் மிஸ்டர் அமெரிக்கா, மிஸ்டர் யூனிவர்ஸு, அருமையான பாடி பில்டர். மிஸ்டர் ஒலிம்பியாலெல்லாம் கலந்துக்கிட்டாரு, நல்ல பிளேஸ் பண்ணார். பைசப் ஸ்பீக்கை பாருங்கள் எப்படி. அதுக்காக ராபின்சன், பிளாக் பிரின்ஸ், இவர் ஒரு பிளாக் பாடி பில்டர். பெர்டில் ஃபாக்ஸ் இவர் பேர். இவர் வந்து ஆக்சுவலி அமெரிக்கன் பாடி பில்டர் கிடையாது, இவர் வந்து பிரிட்டிஷ் பாடி பில்டர். இங்கிலாந்துலேருந்து அமெரிக்கா வந்தவர். பைசப்ஸ் பாருங்க ரொம்ப அட்டகாசமா. மிஸ்டர் இங்கிலாந்துலாம் வாங்கிட்டு, மிஸ்டர் யூனிவர்ஸ் அமெரிக்காவில் வாங்கிட்டு ஒலிம்பியாலெலாம் கலந்துக்கிட்டாரு. 1983, 84 அதிலெல்லாம் கலந்துக்கிட்டாரு. ஒலிம்பியாவில் 1983 லைன் ஆஃப் த லெபனான் நம்ம சாமீர் பொண்ணட்டு வாங்கும்போது இவர் கூட வாங்கியிருக்கலாம்னு சொன்னாங்க, இவர் கொடுத்துருக்கலாம்னாங்க. அட்டகாசமான பைசப் ஸ்பீக். என்ன ஒரு விஷயம்னா, இவர் வந்து அவர் ஒய்ஃபையும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அம்மாவையும் ஷூட் பண்ணிட்டார். அப்புறம் அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து இப்போ ஜெயிலேருந்து வெளியே வந்து ஆளே மாறிட்டார். பட் எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் அருமையான ஃபிசிக் பாருங்கள். டெல்டாய்டு, பைசப்ஸு, ஃபோராம்ஸு, ட்ரைசப்ஸு, ஃபோராம்ஸு போதும். பைசப்ஸ் கேபிள் கர்ல், ஒரு ஹேண்டில் மாட்டிட்டு கேபிளில் வச்சு போடுறாப்புல பாருங்க. பைசப்ஸ் கேபிள் கர்ல். இந்த அப்பர் ஆர்ம்ஸ் அசையாமல், இந்த அப்பர் ஆர்ம்ஸை வந்து இடுப்புக்குள்ளேயே வச்சுக்கிறணும், இந்த ஃபோர் ஆர்ம்ஸை மட்டும் மடக்கணும். அதுதான் பைசப்ஸ்லேயே விழுகுது பாருங்க. பைசப்ஸ் கேபிள் கர்ல் 10 3 செட்டு, இல்லை 15 3 செட்டு. 15க்கு மேலே உங்களுக்கு வருது, ஈஸியாக இருக்குது அப்படின்னா வெயிட் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, கொடுங்க. பைசப்ஸ் ரோப் கர்ல், இது பேர் பைசப்ஸ் ரோப் கர்ல். இந்த பைசப்ஸ் பாருங்க, இந்த பைசப்ஸ்லேயும் விழுகும், இந்த ஃபோர் ஆர்ம்ஸ்லேயும் விழுகும். அதான் இந்த எக்ஸசைஸ். அவுட்டர் பைசப்ஸு, ஃபோர் ஆர்ம்ஸ் ரெண்டு மசிலும் டெவலப் ஆகும். சினர்ஜிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. பாடி பில்டிங்கில் ஒரு எக்ஸசைஸ் செய்யும்போது ஒரு மசிலுக்கு செய்யும்போது இன்னொரு மசிலும் டெவலப் ஆகும். அவுட்டர் பைசப்ஸு, ஃபோர் ஆர்ம்ஸ், சினர்ஜிக்ஸ், ரோப் கர்ல். ஓகே, ஸ்டாப். கொடுங்க பண்ணி ஸ்டார்ட். இது வந்து பைசப்ஸ் கேபிள் கர்ல் கீழே இருந்து முதல் செஞ்சாப்புல, இப்போ வந்து அப்படியே மேல இருந்து அப்வேர்டு ஓவர் ஹெட்ல இருந்து போடுறாப்புல பாருங்க பைசப்ஸ். அதாவது ஒரே மெத்தடா போடணும்னு அவசியம் இல்லை. ஒரே மெத்தடா போடணும்னு அவசியம் இல்லை. மாத்தி ஸ்டைல மாத்தி செய்யுங்க. 10 நம்பர் 15 நம்பர் உங்களுக்கு இஷ்டம். 3 செட்டு எல்லாமே மிஷினில் போடுறது, கேபிளில் போடுறது. ஸ்டாப். சேம் தான் ரோப் கர்ல். மிஸ்டர் ஜானி போடுறாரு. கையை வந்து மேலே ஏற்றிக்கிட்டாரு. கையை மேலே ஏற்றிக்கிட்டு பைசப்ஸ் ஃபோர் ஆர்ம்ஸை மட்டும் அசைக்கிறாரு பாருங்க. அப்போ வந்து அவுட்ரு ஃபோர் ஆர்ம்ஸு, அவுட்ரு பைசப்ஸ் ரெண்டுமே டெவலப் ஆகும். அருமையான ஒரு எக்ஸசைஸ். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல எவ்வளோ எக்ஸசைஸ் செய்யலாம் பாருங்க. பாருங்க 10 இல்லை 15 நம்பர். ஸ்டாப். பைசப்ஸ் டி ஹேண்டில் கேபிள் கர்ல். டி ஹேண்டில் ஒரே ஒரு ஹேண்டில் மேலேருந்து வருது பாருங்க. பைசப் ஸ்பீக்கா வர்றதுக்கு இது ஒரு அருமையான எக்ஸசைஸ். கையை நேராக வச்சிருக்காரு பாருங்க, இறக்கவே இல்லை பாருங்க, அதுதான் முக்கியம். கையை நேராக வச்சிருக்காரு. டி ஹேண்டில், இங்கிலீஷ் லெட்டர் டி மாதிரி இருக்கு பாருங்க, அதான் டி ஹேண்டில் கேபிள் கர்ல். ஸ்டாப். அதே தான் பைசப்ஸ் கேபிள் கர்ல் போட்டோம்ல. இப்போ வந்து டி ஹேண்டில், அந்த டி ஹேண்டில் இந்த எக்ஸசைஸ் சிங்கிளா போடுறதுக்கு பாருங்க. சிங்கிளா போடுங்க. நீங்க 10 நம்பர் போடுங்க. 10 நம்பர் 15 நம்பர் போடலாம். ஜானி போடுறாரு. ஏற்றி இருக்குங்க, வயிறு உள்ள இழுத்துக்குங்க, நல்லா இழுங்க. 10 நம்பர் 15 நம்பர் போடுங்க. ரைட். சிங்கிள் ஆம் ரோப் கர்ல். ஒரு கையில போடுறது, ஒரு கையில ரோப்ல போடுறாங்க பாருங்க. நம்ம தம்பல்ஸ்ல சிங்கிளா செய்யறத மாதிரி ரோப்லேயே செய்யலாம். அப்போ பைசப்ஸ், அவுட்டர் பைசப்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸ் ரெண்டுமே டெவலப் ஆகும். நல்லா போடுங்க. நீ பாட்டு நேரம் ஏற்கிறது, நேரம் போட்டையில அப்படியே போடுங்க.
அவ்வளோதான். உங்களுக்கு ஏற்ற வெயிட்டை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போடலாம். ஒரு மிஷினில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஏகப்பட்ட ஒரு 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 ஒர்க் அவுட்டு, ஒரு மசலுக்கு 50 எக்ஸசைஸ் 100 எக்ஸசைஸ் செய்யலாம். யோசித்து நீங்கள் உங்கள் விருப்பப்படி செய்யலாம். தேங்க்யூ. போதும், கை வலிச்சிருச்சு. ஓகே, நான் தெரியாண்ணா என்ன எங்கிட்ட வாங்கினேன் தெரியாதா? ஜானி தெரியாதா? ஓகே, இங்கே பாரு, காலை இதில் போஸ்டில் வச்சுக்கிட்டாரு. பைசப்ஸ் பாருங்க, லையிங் கேபிள் கரல், படுத்துக்கிட்டு கேபிள் கரல். சார் காலெல்லாம் வலிக்குது, படுத்துக்க, நின்றுட்டு போடு, உட்காந்துட்டு போடு, படுத்துக்கிட்டு போடு. ஒரு படத்துல வடிவேல் சொன்ன மாதிரி, உட்காந்து பாரு, படுத்துக்கிட்டு பாரு, நின்றுட்டு பாரியா, எதுக்கியா தேட்டர்ல படம் டிக்கெட் இல்லைன்ட்டு போற அப்படிமாண்டா. அது மாதிரி நீங்க படுத்துக்கிட்டு செய்யலாம். ஒரே மாதிரி செய்யக்கூடாது. ஒரே மாதிரி செஞ்சீங்கன்னா மசில் வந்து யூஸ்டப் ஆயிரும், போர்டம் ஆயிரும். இப்ப படுத்துட்டு நல்லா கை வலிக்கிற வரைக்கும் வெயிட்டை கூட்டி கூட்டி செய்யுங்க. இஸ் தட் ஓகே? ஸ்டாப். அப்படியே ஸ்டார்ட் பண்ணு, அப்படியே ஸ்டார்ட் பண்ணு, அப்படியே போடுங்கண்ணே. இதே இது ரோப் கர்ல். இப்போ ஜானி அண்ணன் வந்து ரோப் கர்ல் போடுறாரு. இப்போ அதே மாதிரி படுத்துக்கிட்டாரு. நீங்கள் எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு, நான் என்னங்க செய்யறது, நின்றுக்கிட்டே இருக்கணுமா? நோ ப்ராப்ளம், படுத்துக்க. நல்லா படுத்துக்கிட்டு ஒரு சப்போர்ட்டை வாங்கி நல்லா நீங்கள் பாட்டுக்கு போடுங்க. ஆம்ஸ் நல்லா விடுங்க. பைசப்ஸ் எந்த எக்ஸசைஸையுமே நீங்கள் பைசப்ஸில் வாங்கி செய்ய, அப்போ பைசப்ஸ் நல்லா டெவலப் ஆகும். எந்த எக்ஸசைஸையுமே உங்கள் மைண்டில் வாங்கி, மென்டல் ட்ரைனிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைண்டு செய்யணும், நீங்க செய்யக்கூடாது. யூ ஆர் நாட் டூயிங் த எக்ஸசைஸ், தென் ஹூ வில் டூ? லெட் யுவர் மசில் டூ. எக்ஸசைஸ் நீ செய்யாதன்றாரு அர்னால்டு. அப்புறம் யார் செய்யறது? உன் தசைகளை செய்ய முடியா? நான் செஞ்சேன் மசில் செய்யணும். ஒரு புத்தகத்தை படிக்கிறோம்னா அந்த புத்தகத்தை நம்ம மூளை படிச்சிருக்கணும். நான் படிச்சேன்னா அப்புறம் பரீட்சையில போய் ஃபெயில் ஆகிறோம்ல. நம்ம மூளை படிச்சிருந்தா நம்ம நம்பர் 1 வருவோம், பாஸ் ஆகும். ஓகே, கேபிள் கர்ல், லையிங் கேபிள் கர்ல். இது வந்து நம்ம சீட்டட் புள்ளி ரோஸ் போடுற பாருங்க, சீட்டட் கேபிள் ரோஸ். அதுல வந்து படுத்துக்கிட்டே பைசப்ஸ் போடுறது. வெரைட்டியா செய்யறது, ஒரே பேட்டர்னா செய்யாம வெரைட்டியா செய்யறது. இஸ் தட் ஓகே? இது வந்து கேபிள் கர்ல், வரல வலிக்காத கேபிள் கர்ல், டபுள் ஆர்ம் கேபிள் கர்ல். 2 பக்கம் கேபிள் வச்சுட்டு பைசப்ஸ் போடுறது. இது வந்து ஆர்ம்ஸ் எல்லாம் பீக்கா வரும், உருண்டை ஆர்ம்ஸ் வரும். கான்சன்ட்ரேஷன் கர்லும் இதுவும் வந்து ஆர்ம்ஸ் பீக்கா வர்றதுக்கு ஒரு எக்ஸசைஸ். எல்லா ஜிம்லையும் கேபிள் கிராஸ் ஓவர் இருக்கும். இப்போ ஃபங்க்ஷனல் ட்ரைனர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்திருக்கு, அதில் போடலாம், நல்லா அழகாக போடலாம். 10 போடுங்க, 15 போடுங்க. ஸ்டாப். காலை அகலமாக கொஞ்சம் மீடியமாக வச்சுக்க காலை. ரைட்டு, நல்லா நேராக பாரு. அதே தான், சேம் எக்ஸசைஸு. நான் கிட்டக்க வாங்கினேன். சேம் எக்ஸசைஸு அப்படி இப்படி சேம் எக்ஸசைஸ் அங்கே பாருங்க, பார்த்தா அதே தான். டபுள் கர்ல், டபுள் ஆர்ம் கேபிள் கர்ல். இந்த பைசப்ஸ் விழுகுது பாருங்க. ரெண்டு பைசப்ஸ். ஓகே, என்னடா ஒரு நல்லா கையை மடக்கிங்க. நீங்க போஸ்ட் பண்ணும்போது இந்த கையை நல்லா மடக்கி இருக்கணும். இந்த மொத்த டைட்டு வந்து இந்த ஆர்ம்ஸ்ல தான் இருக்கணும், இந்த பீக்கில் தான் இருக்கணும். டபுள் பைசப்ஸ். நீ எல்லாம் என்ன பெரிய அருணாள்டா, என்ன ஜிம்முக்குள்ள போன உடனே ஆம்சம் மடக்குற அப்படிம்பாங்க. எந்த ஒரு பாடி பில்டரும் ஜிம்முக்குள்ள போன உடனே ஆம்சம் மடக்குவாங்க. கண்ணாடிக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அங்கங்க இருந்து கையை மடக்கி பார்ப்பாங்க. இது அருமையான போஸ். ரைட், தேங்க்யூ. கொடுங்க. ப்ரீச்சர்ஸ் கர்ல்னா, நீங்க ப்ரீச்சர்னா ஒருத்தர் வந்து போதிக்கிறாரு பாருங்க, சர்ச்சில் ஒரு பாஸ்டர் போதிக்கிறாரு, ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு பாருங்க, அவர் தான் ப்ரீச்சர். ஆனா இதுல என்னன்னா, ப்ரீச்சர்னா ஒரு மிஷின், ஒரு சீட் இருக்கு, கீழே ஒரு சப்போர்ட் இருக்கு பாருங்க, ஒரு உதரவிதானம், அதாவது ஒரு சப்போர்ட் இருக்கு, உதரவிதானம். ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஒலிம்பியா லாரி ஸ்காட், அவர் வீட்டிலேயே செஞ்சது ஸ்காட் கர்ல்னு இருந்துச்சு. அப்புறமேட்டு இதை கமர்ஷியலா கொண்டு வரும்போது ப்ரீச்சர்ஸ் கர்ல்னு சொன்னாங்க. ஆர்ம்ஸுக்கு இப்போ அருமையான ஆர்ம்ஸ் வரும். உங்களுக்கு வந்து லென்த்தியான ஆர்ம்ஸ், பெரிய ஆர்ம்ஸ் வேணும், பைசப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அட்டகாசமா இருக்கும். ஓகே, இந்த சேம் தான் ப்ரீச்சர்ஸ் கர்ல். நான் சொன்னேன்ல, ப்ரீச்சர்ஸ் கர்ல் உதரவிதானம், கீழே ஒரு சப்போர்ட் வச்சிருப்பாங்க. அதான் இந்த ப்ரீச்சர்ஸ் கர்லோட அர்த்தம். ப்ரீச் பண்றது கிடையாது. ரைட், பாருங்க, நல்ல ஆர்ம்ஸுக்கு பைசப்ஸுக்கு லென்த்தியானது. அர்னால்டு சொல்றாரு, ஆர்ம்ஸ் பைசப்ஸ் வந்து நீளமா வரும். கொடுங்கண்ணே, இறக்கமா இவ்வளவு தூரம் அவர் கிட்டக்க வாடா, இன்னும் வா, நீ வா. அவர் கை மட்டும் தெரிஞ்சா போதும். பைசப்ஸ் நல்லா இறக்குங்க, கீழே நல்லா இறக்குங்க. நீளம் இவ்வளவு நீளம் வரும். நீ வெளிச்சம் மேல மறைக்குது பாரு, நீ வெளிச்சத்தை வாங்க, விடு.
வெளிச்சத்தை அப்படி விடுப்பா நீ. போடுங்க போடுங்க, அப்படியே போடுங்க. ரைட், ஸ்டாப். ரைட், போடுங்க. பைசப்ஸுக்கு அருமையான ஒரு எக்ஸசைஸ். ஒரு சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க போடலாம். நீங்க ப்ரீசஸ் கர்ல் மிஷின்லேயே வெயிட் ஆட், ஒவ்வொரு செட்டுக்கு ஒரு செட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே தலைவர், தேங்க்யூ. பைசப்ஸ்ன்றது இப்ப சொன்னேன் வந்து எல்லாமே வந்து மிஷின்ல செய்யற எக்ஸசைஸ். மிஸ்டர் பழனி, திருமங்கலம் பழனி, திருநகர் சாம்பியன் ஜானி 2 பேரும் செஞ்சு காமிச்சாங்க. அதாவது கம்பைன் எக்ஸசைஸ் செஞ்சாங்க. 2 கையில செய்யறது, சிங்கிளா ஒரு கையில செய்யறதையும் செஞ்சாங்க. அதனால நீங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் சூட் ஆகும் அதை நீங்க கண்டுபிடிச்சு செய்யுங்க. இப்ப நான் 2 கையில போட்டாதான் சார் எனக்கு பிடிக்கும். ரைட், 2 கையில போடுங்க சார். எனக்கு பீக்கு வரணும் சார், நல்ல கேபிள் கர்ல 2 கேபிள் கர்ல பீக்கு போடுங்க சார். எனக்கு நல்ல மாசு வரணும் சார், இப்படி மாசு வரணும் சார், ஆம்ஸ் இப்படி வரணும் சார் அப்படின்னா நல்ல ப்ரீச்சஸ் கர்ல் லாஸ்ட்ல போட்டாங்கல்ல, ப்ரீச்சஸ் கர்ல் போடுங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸையும் ஜிம்ல ஒரு 10 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா எல்லா எக்ஸசைஸையும் செஞ்சு பாருங்க. அப்படியே அதாவது ஒருத்தர் செய்வாரு, நாங்க போய் அதே வேடிக்கை பார்ப்போம் அப்படி சொல்லக்கூடாது. அந்த ஜிம்ல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நாங்க செஞ்சோம்யா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூட்டிலைஸ் த ரிசோர்சஸ் அவைலபிள் நியர்பை. உங்களுக்கு பக்கத்துல என்ன பொருட்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் இப்ப பயன்படுத்த பழகுங்க. சமூக முன்னேற்றமே அதுல இருந்து தான் வந்தது. ஒரு மரத்தை எடுத்தோம், தீக்குச்சை பொருத்தணும், ஒரு சமையல் பண்ணோம், நம்ம அந்த 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 லைஃப்பை வாழ்ந்து முன்னேறணும், நாகரிகம் அடைஞ்சோம். அதே மாதிரி ஜிம்ல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பழகுங்க. ஓவர் ட்ரைனிங்கா பண்ணிடாம நீங்க வந்து பைசப்ஸ்னா இன்னைக்கு செஸ்ட் போட்டா பைசப்ஸ் போடுங்க, ட்ரைசப்ஸ் இது லேட்டு போட்டா பைசப்ஸ் போடுங்க, இல்ல ஷோல்டர் போட்டா பைசப்ஸ் போடுங்க, இல்ல ட்ரையும் பையும் ஒரு நாள் நாங்க போடுறோம் சார் அப்படின்னா போடுங்க தாராளம். இல்ல சார் நான் பைசப்ஸ் மட்டும் தான் போடுவேன், காலேஜுக்கு போகணும், ஜீன் பேண்ட் போடணும், பெல்ட் போட்டு டிஷர்ட் போட்டு கும்முன்னு ஆம்ஸோட போடணும், ரைட்டு பைசப்ஸா போட்டு கலக்கு, எப்படி வேணாலும் செய்யலாம். நல்லா உடம்ப செய்ய, நல்லா வீட்டுக்கு போங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா குளிச்சிருங்க. 2 வாளி தண்ணியில 1 வாளி தண்ணியில உடம்பு குளிச்சிருங்க. செஞ்ச பைசப்ஸ் மசாலா பூரா அந்த நல்லா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ண நம்மளே தான் செல்ஃப் மசாஜ் பண்ணணும். ஃபாரின்ல எல்லாம் லேடிஸ் இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க. இங்க நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு போனோம், இங்க ஸ்டேஷன்ல இருந்தே நம்மளை காலையில கூப்பிட்டு வரணும், ஏதாவது மிஸ்டேக்கா போயிடும். அதனால நல்லா மசாஜ் பண்ணுங்க, மசில் லூஸ் ஆகும். நல்லா நைட்டு இட்லி தோசை எதுனாலும் நீங்க சாப்பிடுங்க. படுக்கும்போது 2 முட்டை, படுக்கும்போது 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பாலை குடிச்சிட்டு போடுங்க. ஆழ்ந்த தூக்கம் வரும். தூக்கத்துல தான் அவங்க மசில் வளரும். ஓகே, டன், சூப்பர்.